இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். சீடர்கள் ஆண்டவர் இயேசுவை பார்த்து, நாங்கள் இப்போது உம்மை நம்புகிறோம், நீர் உண்மையிலே இறைமகன், கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஏன் திடீரென்று இவர்கள் இவ்வாறு சொன்னார்கள் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய முந்தைய பகுதிகளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசியதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நீங்கள் துன்புற்று கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் உங்கள் துன்பம் மகிழ்ச்சியாக மாறும் என்று அவர் கூறியிருப்பார். அதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் தங்களுக்குள் ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே, யார் இவரிடத்திலே இதை கேட்பார்கள் என்று தங்களுக்குள் பேசிக்கொள்ளுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய உள்ளத்திலே, அவர்கள் தனிமையில் அவர்கள் பேசிக்கொண்டதை அறிந்தவராக அவர்களிடத்திலே வெளிப்படையாக பேசுகிறார். அதன் பிறகுதான் சீடர்கள் இயேசுவிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், யாரும் உம்மிடத்திலே கேள்வி கேட்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை, நீர் அனைத்தையும் அறிந்திருக்கிறீர். நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே நீர் நாங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றோம் என்ற எங்களுடைய சிந்தனைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். எனவே நாங்கள் உம்மை நம்புகிறோம் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அவர்களுடைய நம்பிக்கையினுடைய ஆழத்தை அறிந்திருக்கிறார். எனவே அவர்களிடத்தில் சொல்லுகின்றார், இப்பொழுது நீங்கள் என்னை நம்புகிறீர்கள் என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் ஒரு காலம் வரும், ஏன் அது நெருங்கி வந்துவிட்டது, என்னை கைது செய்ய வருவார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் அனைவருமே என்னை விட்டு ஓடி போவீர்கள், ஒருவர் கூட என்னோடு நீங்கள் இருக்க போவது கிடையாது. நீங்கள் அனைவருமே என்னை விட்டு ஓடி போய் விடுவீர்கள், உங்களுடைய இல்லங்களுக்கு சென்று விடுவீர்கள் என்று. இதுதான் உங்களுடைய நம்பிக்கை, இவ்வளவு ஆழம்தான் உங்களுடைய நம்பிக்கை இருக்கின்றது என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே எடுத்து குறிப்பிடுகின்றார். இயேசுவில் பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்விலும் பல நேரத்திலே நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை சிந்தித்து பாருங்கள். நம்முடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு ஆழமானதாக இருக்கின்றது என்பதை சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்விலே அனைத்தும் சரியாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, நாம் எதிர்பார்ப்பதெல்லாம் நம்முடைய வாழ்விலே கிடைத்து கொண்டே இருக்கின்றது என்கின்ற பொழுது, நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்றோம். அனைத்தும் சரியாக சென்று கொண்டிருக்கின்றது, நான் இறைவனோடு இணைந்து இருக்கின்றேன், எனவே எனக்கு ஆண்டவர் மீது நம்பிக்கை இருக்கின்றது என்று நாம் சொல்லுகின்றோம். ஆனால் கடினமான சூழ்நிலைகளை நாம் சந்திக்கின்ற பொழுது, நம்முடைய வாழ்விலே தோல்விகளை சந்திக்கின்ற பொழுது, நாம் எதிர்பாராத துக்க காரியங்கள் அல்லது நாம் எதிர்பாராத துன்பங்களிலே நாம் சிக்கிக் கொள்ளுகின்ற பொழுது, குழப்பங்களிலும் துயரங்களிலும் சோதனைகளிலும் சிக்கிக் கொள்ளுகின்ற பொழுதும் நாம் அப்பொழுதும் சொல்லுகின்றோமா, இவை அனைத்தையும் என்னுடைய இறைவனால் மாற்ற முடியும், இவை அனைத்தையும் என்னுடைய கடவுளால் மாற்ற முடியும், நான் இப்பொழுதும் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன் என்று யோபுவை போல் நம்மால் சொல்ல முடியுமா? யோபு தன்னுடைய வாழ்விலே மகிழ்ச்சியாக இருந்த பொழுது மட்டும் இறைவனை நம்பவில்லை, மாறாக தன்னுடைய எல்லா சோதனைகளிலும் தன்னுடைய எல்லா துயரமான சூழ்நிலைகளிலும் அவர் தொடர்ந்து இறைவன் மீது நம்பிக்கை வைத்து கொண்டே இருந்தார். எது நிகழ்ந்தாலும் என்னுடைய இறைவன் மீது நான் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் இழக்கப் போவது கிடையாது, நான் என் இறைவனை முழுமையாக நம்புகிறேன் என்று யோபுவை போல நம்மால் சொல்ல முடியுமா என்று சிந்தித்து பாருங்கள். அடுத்ததாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், என் வழியாக நீங்கள் அமைதியை பெறுவீர்கள். உங்களுக்கு இந்த உலகத்திலே துன்பம் இருக்கும். ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் இயேசுவை நம்புகிறவர்களுக்கு துன்பம் இல்லாமல் போகாது என்ற கருத்தை அவர் பதிவிடவில்லை. ஆண்டவர் இயேசுவை நாம் நம்பினாலும், ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருந்தாலும், இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற வரையில் நாம் துன்பங்களை அனுபவிப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் துன்பங்களை அனுபவிப்பீர்கள், உங்களுக்கு இந்த உலகத்திலே துன்பம் உண்டு, இருப்பினும் என் வழியாக நீங்கள் அமைதியை பெறுவீர்கள் என்று குறிப்பிடுகின்றார். ஆண்டவர் இயேசு இந்த அமைதியை, நிலையான அமைதியை பற்றி பேசுகின்றார். இந்த உலகத்தை பொறுத்தவரையில் உலக அமைதி என்று ஒன்று உண்டு, அதே நேரத்தில் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதி என்றும் ஒன்று உண்டு. உலக அமைதி எதை பொறுத்து அமையும் என்றால், நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையை பொறுத்து அமையும், இந்த உலகத்தை சார்ந்தவற்றை பொறுத்து அமையும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நமக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கின்றது, சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் இருக்கின்ற பொழுது நாம் ஒரு அமைதியை நாம் நம்முடைய வாழ்விலே உணர்வோம். இது இந்த உலகம் சார்ந்த அமைதி. இந்த உலகம் சார்ந்த அமைதி காரணம், உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத அந்த சூழ்நிலை நீங்கள் இருக்கின்ற பொழுது அமைதியை நீங்கள் உணர்வீர்கள். இது உலகம் தருகின்ற ஒரு விதமான அமைதி. ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற அமைதி வித்தியாசமானது. துன்பங்கள் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும்,
துயரங்கள் இருக்கும், சோதனைகள் இருக்கும், இவை அனைத்தும் உங்களை சுற்றி இருந்து கொண்டே இருக்கும். இருப்பினும் ஆண்டவர் இயேசுவிலே நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள் என்பதை அவர் எடுத்து சொல்லுகின்றார். ஒரு உதாரணமாக, கடலிலே பயணம் செய்து கொண்டிருக்கிற ஒரு சொகுசு கப்பலை எடுத்துக்கொள்ளுங்கள். வெகு தூரம் பயணம் செய்து கொண்டிருக்கிற அந்த சொகுசு கப்பல் வெளியிலே பார்த்தீர்கள் என்றால் ஏராளமான கொடிய காற்று வீசி கொண்டிருக்கும். பாதுகாப்பற்ற சூழ்நிலை வெளியிலே நிகழ்ந்து கொண்டிருக்கும். கடினமான சூழ்நிலை அந்த கப்பலை சுற்றி நிகழ்ந்து கொண்டே இருக்கும். மழை பெய்யும், சிறிய புயல்கள் அடிக்கும். அந்த கப்பலை சுற்றி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்து கொண்டிருந்தாலும் கப்பலுக்குள் ஒரு அமைதி நிலவி கொண்டே இருக்கும். கப்பலுக்குள் எந்தவித சலனமும் இல்லாமல் அது அமைதியாக இருந்து கொண்டிருக்கும். அதுதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற அந்த அமைதி. இந்த உலகத்திலே உங்களை சுற்றி குழப்பங்களும் பிரச்சனைகளும் நிகழ்ந்து கொண்டே இருந்தாலும் என்னோடு நீங்கள் இணைந்திருக்கின்ற பொழுது உங்களுடைய உள்ளத்திலே அமைதி இருக்கும். அந்த அமைதி நான் தருகின்ற அமைதி என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் இறைவன் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை நாம் இழக்கக்கூடாது. ஆண்டவரோடு எப்பொழுதும் நாம் இணைந்தே இருக்க வேண்டும். ஆண்டவரோடு இணைந்தே இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே அவர் தருகின்ற அந்த நிலையான அமைதி நமது உள்ளத்திற்குள் வரும். இந்த உலகம் தருகின்ற அமைதி, நம்முடைய சூழ்நிலைகள் மாறுகின்ற பொழுது நம்முடைய அமைதியை நாம் இழந்து விடுவோம். ஆனால் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதி, இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும், சூழ்நிலைகள் மாறினாலும் ஆண்டவர் தருகின்ற அமைதி எப்போது நமது உள்ளத்தில் இருக்கும். ஆமென்.